மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. தொழுகையை முடித்துவிட்டு சஹாபா பெருமக்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக பார்த்தார்கள். கடந்த 2-3 நாட்களாக எப்போதும் பள்ளிவாசலுக்கு முந்தி வரக்கூடிய சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு, முன்சஃபிலே இமாமினுடைய வலது பாகத்திலே நின்று தொழக்கூடிய சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2-3 நாட்களாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை. தோழர்களிடத்திலே விசாரித்தார்கள். தோழர்களே, ஹஸ்ஸானுடைய நிலை என்ன ஆயிற்று? அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறார்களா? யார் சென்று விசாரித்து வருவது என்று சொன்னபோது சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், நாயகமே, நான் சென்று விசாரித்து வருகிறேன். ஹஸ்ஸான் ஏன் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்பதை நான் விசாரித்து வருகிறேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்திற்கு விரைந்தார்கள். அங்கு சென்று பார்த்தால் மூலையிலே பல போர்வைகளை போட்டு தன்னுடைய உடலை மறைத்துக் கொண்டு மூடிக்கொண்டு குளிர் காய்ச்சலிலே அவதிப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எழும்ப முடியல. பிலால் ரலியல்லாஹு வந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். தோழரே, உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தி உண்டாகட்டும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். நீங்கள் 2 நாட்களாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விசாரிக்க சொன்னார்கள். நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்பதை, ஏன் வரவில்லை என்று உங்களுடைய இல்லம் வந்து விசாரித்து வருவதற்கு என்னை அனுப்பினார்கள் என்று சொன்னபோது எழும்ப முடியாமல், எழும்பி இருக்க முடியாமல், நடந்து பள்ளிக்கு செல்ல முடியாமல், பல போர்வையை தன்னுடைய மேனியிலே போட்டு படுப்பதை தவிர வேறு எதற்கும் திராணி இல்லாத, சக்தி இல்லாமல் படுத்திருந்த சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு, கண்மணி நாயகம் உங்களை விசாரித்தார்கள் என்ற இந்த வார்த்தை அவர்களுடைய காதிலே விழுந்தவுடன் பட்டென்று எழும்பி நிற்கிறார்கள். அதபன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் நாயகத்தினுடைய ஒழுக்கத்தை பேணியதற்காக பேசப்படுவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படுக்கையிலிருந்து எழும்பி நின்று கேட்கின்றார்கள், தோழரே, தோழரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விசாரித்தார்களா? ஆம், உங்களை விசாரித்தார்கள். என் பெயரை சொல்லி விசாரித்தார்களா? ஆம், உன் பெயரை சொல்லித்தான் விசாரித்தார்கள். என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக கீழே இருந்த ஒரு போர்வையை எடுத்து தன்னுடைய மேனியிலே மூடிக்கொண்டு மதீனத்து வீதியிலே ஓடி வருகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திற்கு. அழைக்க வந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்லத்திலே நிற்கிறார். யாரை அழைப்பதற்காக சென்றார்களோ அந்த சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருச்சபைக்கு வந்தார்கள். வந்து கேட்டார்கள், நாயகமே, ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் நாயகமே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தோழரே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் எதற்காக உங்களை மன்னிக்க வேண்டும்? என்ன காரியம், ஏது தவறு செய்தீர்கள் என்று விசாரித்த போது சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, ஒழுக்கக்கேடாக நடந்து விட்டேன், ஒழுக்கம் இல்லாமல் நடந்து விட்டேன். நான் அல்லவா உங்களை வந்து விசாரிக்க வேண்டும், நான் அல்லவா உங்களை வந்து விசாரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்னை விசாரிக்கின்ற அளவிற்கு ஒழுக்கம் இல்லாதவனாக நான் நடந்து கொண்டேன், என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, உன்னை நான் விசாரிக்கல என்று சொன்னார்கள், உன்னை நான் விசாரிக்கவில்லை என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விசாரிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் அந்த கண்மணி இப்போது சொல்கிறார்கள், நான் உன்னை விசாரிக்கல, சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விசாரித்தார்கள். நான் உன்னை விசாரிக்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விசாரித்தார்கள். ஃபனஸல ஜிப்ரீல், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சன்னிதானத்திற்கு வந்து விட்டார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், நாயகமே, நான் விசாரிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் தானே விசாரித்தீர்கள், நீங்கள் விசாரித்த போதுதானே நான் தோழர்களிடத்தில் விசாரித்தேன், ஆனால் இப்போது நான் விசாரிக்கவில்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்களே என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஸஅலல்லாஹு அன்ஹு,
ஹஸ்ஸானை அல்லாஹ் விசாரித்தான். ஹஸ்ஸானை அல்லாஹ் விசாரித்தான். 2 நாட்களாக பள்ளிவாசலுக்கு வரவில்லை அந்த ஹஸ்ஸான். அவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நன்றாக நாம் புரிய வேண்டும். ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், இப்போது அண்ணலாருக்கும் தெரியும். சரி, ஏன் இந்த விசாரணை? சஹாபிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். ஹஸ்ஸான் யார்? இந்த ஹஸ்ஸானின் அந்தஸ்து என்ன? இவ்வளவு மகத்தான அந்தஸ்தையும் உயர்வையும் இவருக்கு கிடைக்க பெறுவதற்கு காரணமாக இருந்த அமல் எந்த அமல் என்பதை இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விசாரித்தான் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு உத்தம சஹாபியை அல்லாஹ் விசாரிக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்களே, அப்படி என்ன பெரும் பாக்கியம் செய்தார் அவர்? அப்படி என்ன மேலான ஒரு அமல் செய்தார்? வேறு ஒன்னும் செய்யல. செய்தனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு மௌலிது ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு மௌலிது ஓதினார்கள். தன்னுடைய வார்த்தையின் கவிதையின் கன்னி கவிதையாக தன் வாயிலிருந்து வெளிவந்த முதல் வார்த்தையாக இந்த உலகத்திற்கு சொன்ன முதல் வார்த்தை முஹம்மதுன் திக்ருஹு ரூஹுன் லி அன்ஃபுஸினா முஹம்மதுன் ஷுக்ருஹு ஃபர்லுன் அலல் உமமி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுன் லி திக்ருஹு, நபி அவர்களை பற்றி பேசுவது ரூஹுன் லி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்களுக்கு அதுதான் உயிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி ஒருவர் பேசுகிறார், பேசுவதை கேட்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசுவது கூடும் என்கிறார், பேசாமல் இருப்பது தவறு என்கிறார். நாம் புரிந்து கொள்கிறோம், அவருடைய உயிர், அவருடைய உடம்புல அவருடைய கல்பு உள்ளம் இன்னும் மரிக்காமல் இறக்காமல் இருக்கிறது. பேசக்கூடாது என்று அவன் சொல்கிறானோ, பேசக்கூடாது என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் அது செத்து போய்விட்டது, அது உயிரற்ற பிண்டமாக இருக்கிறது என்பதைத்தான் சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருஹு, அவர்களை பற்றி பேசுவது ரூஹுன் லி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்களுக்கு அதுதான் உயிர். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுக்ருஹு, அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது ஃபர்லுன் அலல் உமம், சமுதாய மக்களுக்கு அது கடமை என்று சொன்னார்கள் சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய விசாரணைக்கு உட்பட்டார்களோ அந்த உயர்ந்த உன்னதமான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இந்த அரங்கத்தின் பொருட்டால் தந்தருள் புரிவானாக.